ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட்ஸும் 11th ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப வந்து பயமாக இருப்பீங்க. நாளைக்கு வந்து நேரம் ரிசல்ட் வந்து வரப்போகுது, நினைமையெல்லாம் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து எந்த மாதிரி வரப்போகுது சொல்லிட்டு ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து குழப்பங்கள் வரதான் செய்யும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரிசல்ட்லாம் மீண்டும் தாமதங்கள் ஏற்படுமா, அண்ட் ரிசல்ட் வந்து எந்த டைமிங்கில் வந்து வரப்போகுது, முக்கியமாக வந்து எல்லா பேத்துக்கும் எந்த மாதிரி மார்க் வந்து வரும், எல்லா பேரும் பாஸ் ஆகிருவீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனல் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் முக்கியமாக லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. பேசிக்காக நம்ம வீடியோ வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா எஜுகேஷன் பற்றி இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் வந்து எந்த மாதிரி பண்ணுவாங்க, எப்போ வந்து பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. ஸோ எல்லா பேரும் வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காமல் இப்போவே வந்து பண்ணியிருக்கோம்மா. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நிலைமையில் மீண்டும் ரிசல்ட் டேட்டில் தாமதங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கேட்குறீங்க. மறுபடியும் வந்து ரிசல்ட்டில் வந்து மாற்றங்கள் வராதுமா, உங்களுக்கு நாளைக்கு தான் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ரிசல்ட் வந்து பயப்படுவீங்க நாளைக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு. இருந்தாலும் ஏதாவது ரிசல்ட் டேட்டில் ஏதாவது தாமதங்கள் வருதா சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு புரியுது. நமக்கு வந்து மறுபடியும் டிலே ஆகாது. உங்களுக்கு நாளைக்கு அதாவது மே 16 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது. சரிங்க சார், எப்போ வரும், டைமிங் சொல்லுங்கள் அப்படி கேட்டிங்க அப்படின்னா 10th வந்து உங்களுக்கு காலையிலே வந்து கொடுத்துருவாங்க. மார்னிங் உங்களுக்கு வந்து எந்த டைமிங்கில் வந்து வரும் அப்படின்னா மார்னிங் ஒரு 9 மணிலேருந்து உங்களுக்கு வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க 10th. ஸோ ஓகேவா, உங்களுக்கு வந்து 10 மணிக்கு மேக்ஸிமமாக மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து 10th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து வந்துடும். உங்களுக்கு 9 மணிக்கே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்லாம் வந்து வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 10 மணி வரைக்கும் வந்து டைம் வந்து எடுக்கும். ஓகேவா, மேக்ஸிமமாக 9 மணிக்கு காலையில் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ரிசல்ட்டு. அண்ட் 11th வந்து என்னைக்கு வந்து வரப்போகுது அப்படின்னா 11th நாளைக்கு தான் வரப்போகுது. மே 16 தான் அவங்களுக்குமே அது வரப்போகுது. பட் டைமிங் வந்து இதில் வந்து மாற்றங்கள் வருமா, டைமிங் வந்து என்ன அப்படின்னா 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருமா. ஸோ ஓகேவா, அதாவது 11th வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூனாக விட்றாங்க, மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து 10th வந்து விட்றாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் அந்த டைமிங்கு. மற்றபடி நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். அண்ட் நம்ம வந்து மேபி நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவ் கூடி வந்து வருவேம்மா. ஸோ லைவில் வந்து பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து எந்த மாதிரி எடுத்துருக்கீங்க, ஸ்கோர் இப்படி சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைவும் வந்து வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, 11th அக்கௌண்ட்ஸ்லாம் பயமாக இருக்குது, நான் எந்த மாதிரி இங்கிலீஷ் பயமாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த மாதிரி மார்க் வரப்போதுனே தெரியல சார், எனக்கெல்லாம் நான் பாஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கவலையே படாதீங்கம்மா. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க, பாசிட்டிவாகவே இருங்க. கண்டிப்பாக வந்து எல்லா பேத்துக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட அதிகபட்சமாக தான் வரும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 10th இந்த வாட்டி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப வந்து ஈஸி. அதனால கூடியும் வந்து மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்க அண்ட் பாஸும் வருவீங்க. 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாட்டி கிரேஸ் மார்க் அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஸோ ஓகேவா, உங்களுக்கு வந்து கம்பேர் டு 12th 11th தான் கிரேஸ் மார்க் இந்த வாட்டி நிறையாவே இருக்குது. கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து மார்க் கொடுக்கறதுக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால கூடியும் உங்களுக்கு 11th வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், நல்ல மார்க்கும் வந்து எடுத்துக்கலாம். 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க் எதுவுமே தேவையில்லை, மார்க் வந்து வரலான்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். 12th நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் 10th வந்து மார்க் இம்பார்ட்டன்ட், 10th நல்ல மார்க் தான் வரும். எப்படின்னா இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தனால ஓரளவு மோஸ்ட்லி 10th 12th வந்து அதிகபட்சமாக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் சென்டமும் வந்து வரதான் வந்து போகுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. நானுமே உங்களுக்கு கண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா, உங்களுக்கும் வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். உங்களுக்கு மேபி நான் லைவ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆளை கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிக்கோங்க.